நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீதையிலே கண்ணன் பார்த்தனுக்கு ஒன்றை காட்டினான். இன்றைக்கு அந்த விஸ்வரூபத்தை இந்த கிருஷ்ணன் உங்களுக்கு காட்டுவார். தசாவதாரமும் விஸ்வரூபமும். மேடை திரு ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வசம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்முடைய பகவத்கீதையில் தன் அவதாரங்களை பற்றியும் அதன் சிறப்புகள் பயன்கள் ஆகிய எல்லாவற்றை பற்றியும் எடுத்துரைக்கிறார். அவர் அவதாரங்கள் தசாவதாரம் என்று போற்றப்படுவது பிரசித்தமாக அனைவரும் அறிந்தது. 10 அவதாரம்னு சொன்னதற்காக 10 தான் அவதாரம் என்று பொருள் அல்ல. 10ம் 100ம் ஆயிரக்கணக்கான அவதாரங்கள். அதனால தான் கண்ணனே பகூனிமே வியதீதானி ஜன்மானின்னு அருளி செய்தார். பகூனின்னு சொன்னால் எண்ணிறந்தவை என்று பொருள். அர்ஜுனா, உனக்கு எப்படி நிறைய ஜன்மங்கள் கழிந்தனவோ அதே போல எனக்கும் பல அவதாரங்கள் முடிந்தன. ஆனால் உன் பிறவிகளுக்கும் என் அவதாரத்துக்கும் வேறுபாடு. முற்பிறவிகளில் நீ என்னவாக பிறந்தாய், என்ன செய்தாய் என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்தெந்த பிறவிகளை எடுத்திருக்கிறேனோ அனைத்தும் அறிவேன் என்று கூறுகிறார். பெருமானின் அவதாரங்களுக்கு பயனே சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட. இப்படி கொத்த அவதாரங்களைத்தான் தசாவதாரம்னு பிரசித்தமாக சொல்கிறோம். 1000 அவதாரம், சதாவதாரம், சஹசிராவதாரம் என்றும் கூறலாம். ஆனால் தசாவதாரம்னு ஏன் சொல்கிறோம்னால் ஒரு குறிப்பிட்ட குறைவான எண்ணிக்கை சொன்னாத்தான் நம்ம போன்ற இருக்கிறவர்களால் அனுபவிக்க வர முடியும். 1000 10,000ன்னு சொன்னால் எல்லாரும் பயந்து விலகுவதற்குத்தான் உறுப்பாக இருக்கும். 10ன்னு சொன்னால் வருவம் இல்லையோ. பக்தி திருவிழா 5 நாள் 3 மணி நேரம்னா வருவா. வருஷம் முழுக்க பக்தி திருவிழா உண்டுன்னு விட்டால் வரமாட்டோம். ஏன்னா அதில் என்ன கேட்டுட்டே இருக்க முடியுமான்னு தோணிப்படுறது. ஆனால் உண்மையில் வருஷம் முழுக்க ஆகாரம் சாப்பிட்ணோம்னா பயப்படுறதில்ல யாரும். வருஷம் முழுக்க தூங்கணுங்கிறதுக்கும் யாரும் சுணங்கிறதில்லை. அதை காட்டிலும் உயர்ந்தது பகவத் பக்தியை அனுபவித்தல், பகவானுடைய குணங்களை அனுபவித்தல். ஆனால் அது புரியாமல் அதைத்தான் கஷ்டம்னு நாம் நினச்சுன்னுடுறோம். இப்போ நம்ம இடத்துல இருக்கிற ஒரு அபிப்பிராயம், இங்கே வர்றோமே 3 மணி நாள் உட்கார்ந்தால் எழுந்து போனப்புறம் வீட்டுக்கு போனால் கை கால் வலிக்கும் இல்லையோ, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இல்லைன்னா வந்து உட்காந்துக்கிறதுக்கு என்ன வருவோன்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும்போது வலி தெரிவதில்லை. இல்லத்துக்கு போன பிற்பாடு வலி தெரிகிறது. இங்கே வந்துட்டு போனதுனாலே, இங்கே அமர்ந்ததுனால தான் நமக்கு வலி தெரிகிறது என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா இங்கே அமர்ந்துன்னு இருக்கிறச்சே வலி தெரியலையே, எழுந்து போன அப்புறம் தானே வலி தெரிஞ்சுது. அப்போ எதனால தெரியுமா வலிக்கிறது? எழுந்திருந்ததுனாலே, உக்காண்டதுனாலே இல்லை. இப்போது இங்கே இன்னும் 365 நாள் உட்காண்டிருந்தாலும் பகவானை அனுபவித்து கொண்டிருக்கும்போது வலி தெரியலை, எழுந்து போனப்புறம் தெரியறது. ஆனால் கொஞ்சம் நேர்மையாக யோசிச்சா அப்போ எழுந்திருந்ததுனாலேன்னு எல்லாரும் ஒத்துக்கணும் இல்லையா? அதை மட்டும் ஒத்துக்கொள்ளாமல் இல்லை அமர்ந்ததுனாலே நினச்சிட்டு இருக்கோம். இந்த புத்தியின் தன் வசப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் பகவான் ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் இருந்தாலும் 10 அவதாரம் அப்படிங்கிறத சுருக்கி கொடுத்துருக்கார். உண்மையாக பார்த்தா அவர் சுருக்கி கொடுக்கல, இது ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ரிஷிகள் அவர்கள் தான் சுருக்கி கொடுத்துருக்கார்கள். ஒரு பாசுரம் மட்டும் பார்ப்போம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். இது திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியின் 1084 பாசுரங்கள் அருளி செய்துள்ளார். அதில் 8ஆம் பத்து முழுமையும் 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்காக. அதில் ஒரு பாசுரம் இது. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய்
எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்தங்கள் தான். இப்போது நான் ஒன்றும் விளக்க வேண்டிய தேவையில்லை. முன்னுமி ராமனாய் பரசுராமன், தானாய் ராமன், பின்னுமி ராமனாய் பலராமன், தாமோதரனாய் ஸ்ரீகிருஷ்ணர், கல்கியுமானான். கல்கி அவதாரம். இதை போல் மொத்தம் 25 அவதாரங்களை சுகாச்சாரியர் பட்டியலிட்டிருக்கார். பாகவத புராணத்தில் 25க்கும் மேற்பட்ட அவதாரங்கள். தன்வந்திரி அவதாரம், நரநாராயண அவதாரம், வியாசரா அவதாரம், இன்னும் எத்தனையோ அவர் சேர்த்து படிச்சிருக்கார். இந்த அவதாரங்கள் எல்லாத்துக்கும் பயன் ஒன்று: சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். இதுக்கு பெருமான் தானாகவே பிறந்துட்டா என்ன? எதுக்கு ஒரு அவதாரம் மீனாக இருக்கணும், இன்னொன்று ஆமையாக இருக்கணும், இன்னொன்று பெரிய பன்றியாக இருக்கணும்? மனிதனும் மிருகமும் கலந்த அவதாரம் நரசிம்ம அவதாரமாக ஏன் இருக்கணும்? அது வரைக்கும் மிருகம் மனிதன் பார்த்துட்டு வந்தோமே, ஏன் வாமனாவதாரத்திலேருந்து மிருகத்தின் தொடர்பே போயிடுத்து? அதில் தேவனாக பிறந்தார். இந்திரனுக்கு தம்பி உபேந்திரன்னு பேர் வாமனமூர்த்திக்கு. அதிதிக்கும் காஷ்யபருக்கும் மூத்த குழந்தை இந்திரன், கடைசி குழந்தை தான் உபேந்திரன்கிற வாமனமூர்த்தி. அப்போ தெய்வமாகவும் பிறந்திருக்கார், தேவஜாதியில் பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் பரசுராமனோ ராமனோ பலராமனோ கிருஷ்ணனோ ஏன் கல்கியோ இவ ஐவருமே மனுஷாவதாரம், முழுமையாக மனுஷனுடைய அவதாரம். அப்போ இந்த அவதாரங்கள்லாம் எப்படி மாறி மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? முதல்ல ஜலத்துக்குள்ளே வாழல மத்ஸ்யம், மீனாக பிறந்துட்டார். ஜலத்திலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய கூர்மம், ஆமையாக பிறந்துட்டார். அதுக்கப்புறம் நன்னா நிலத்தில் கொஞ்சம் நின்று ஓடி ஆடும். ஆமையால் நிலத்தில் ஓடலாம் முடியாது, ஆனால் பன்றி ஓடி ஆட முடியுமோ இல்லையோ? அப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் வசதி நிலையில எல்லாம் நிலத்தில் போக வரக்கூடிய அவதாரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மனுஷன் கலக்கிறார். மிருகங்களுக்குள்ளும் தலைமையான சிங்க உருவம், சிங்கம் மிருகங்களுக்குள்ள தலை, அதோட கூட மனிதன். இந்த 2 உருவத்தையும் சேர்த்து நரசிங்க பெருமானுடைய உருவம். இதுதான் முதல்ல மனுஷன் கலந்த அவதாரம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் வரை 3ம் சுத்தமான மிருகாவதாரங்கள், மிருகம் மட்டுமே. அதுக்கப்புறம் 4வது அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி ஒரு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. பாலை மட்டும் தனியாக சாப்பிட்டுண்டா அது ஒரு மாதிரி ருச்சியாக இருக்கும், சர்க்கரையை தனியாக சாப்பிட்டுண்டா அது வேறு மாதிரி ருச்சியாக இருக்கும். பாலையும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் ஆறானு தனியாக சாப்பிடுவோமா? இதைத்தான் சிதாக்ஷீர நியாயம்னு சொல்லுவார்கள். நிருமிருக ரூபம், நரஹரியாக நரத்வம் மிருகத்துவம் 2ம் சேர்ந்து கலந்து பிறந்தானோ இல்லையோ, அது பாலும் சர்க்கரையும் சேர்த்து கொடுத்தா போலே. அதனால தான் அந்த அவதாரத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மனாய் யோக நரசிம்மனாய் அத்தனை சிறப்பு படைத்த அவதாரம். அதில் ஒரு முக்கியமான செய்தி, எந்த யதி எந்த சந்நியாசிக்கு ஆராத்திய தெய்வம் கேட்டாலும் நரசிம்ம பெருமானா இருப்பார். அநேகமாக அழகிய சிங்கர் திருவாராதனமாகத்தான் இருக்கும். இது அந்த நாள்லேருந்தே பழக்கம். ஏன் அதை கொடுத்துருக்கா? ராமன் ஆராதிக்கக்கூடாதா, கண்ணன் ஆராதிக்கக்கூடாதான்னா, சேராதது 2 சேர்த்த பெருமை அவருக்கு தானே. மனுஷத்துவமும் மிருகத்துவமும் சேராது, ஆனால் தலையும் உடம்பு வெவ்வேறாக இருக்கிற 2 சேர்த்துருக்கார். அப்போ ஒரு சன்னியாசி காரியம், யார் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த வேத வாக்கியம் அந்த வேத வாக்கியமும் பொருந்தலையே, நீங்கள் சனாதன தர்மத்தில் இப்படியும் சொல்கிறீங்களே அப்படியும் சொல்கிறீங்களேன்னு கேள்விகள்லாம் எழும். இன்றைக்கி எழுந்ததில்லை இது. இன்றைக்கி இருக்கிற கேள்விகள்லாம் ரொம்ப ஆக்கிரகமாக இருக்குது. நம்மால் இந்த தர்மத்தை ரட்சிக்க முடியலையே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப நீர்த்து போச்சு, கேள்வியே இல்லை. ஆனால் வேதவியாசர் காலத்திலையும் சங்கரர் காலத்திலையும் ராமானுஜர் காலத்திலையும் எவ்வளவு படித்தவா கேள்வி கேட்டிருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரானு இப்போ தர்க்கசாஸ்திரம் படிச்சுட்டு பெரிய வித்வான் வந்திருக்கார், அவர் பதில் சொல்லணும்னு வாதத்துக்கு வந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ. ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக இப்போ வரமே தவிர ஓஹோன்னு தெரிஞ்சு வச்சுன்னு இப்போ சங்கர பாஷ்யத்தில் என்னென்ன இருக்குதுன்னு ஆறான்னு கேட்க போகிறோமா? இல்லை ராமானுஜ பாஷ்யத்தில் என்ன இருக்குங்கிற தைரியம் இருக்கா? புஸ்தகம் வீட்டில் ஒன்று வச்சுருக்கோம் சுவாமி, அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நமக்கு இப்போ தைரியம் இருக்கே தவிர அதை பிரித்து படித்தெல்லாம் கேட்க போகிறதில்லை. அதனால் இன்றைக்கி இருக்கிற கேள்விகள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, சரக்கே இல்லை. அன்னைக்கு தான் பெருங்கேள்விகள். அப்போ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் பொருந்த வைக்கணும் இல்லையோ. இந்த வேத வாக்கியத்துக்கு அந்த வேத வாக்கியத்துக்கு முரண்பாடு இல்லை, 2ம் ஒன்றா தான் சொல்கிறது. வேதத்தில் சொன்னதும் இதிகாச புராணமும் ஒன்றா தான் இருக்குது, சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும் ஒன்றா தான் சொல்கிறது. இந்த பொருந்தாமை எல்லாத்தையும் நீவி சரிப்படுத்தணும் இல்லையோ. அப்போ சேராததை சேர்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுக்கு தான் ஒருவேளை அழகிய சிங்க ஆராதனமாக இருந்திருக்கும். அவர் சேராததை சேர்த்த பெருமாள்,
இவர்களுக்கும் பெரிய பணியே சேராததை சேர்க்கிறதா போச்சு. அதனால் அவரையே திருவாராதனத்தில் வைத்திருக்கலாம். அந்த அவதாரம் 4வது அவதாரம். இது எல்லாமே கிருத்தயுகத்தில் நடந்த அவதாரம். அதுக்கப்புறம் பகவான் குள்ளமான வடிவத்திலே வாமனனாக அவதரித்தார். அதுதான் முதல்ல மனுஷ உருவத்தோடு அவதரித்தது. அந்த அவதாரமும் தேவனாக, மனுஷன்னு சொன்னால் உருவத்துக்காக சொன்னேன், உண்மையில் ஜாதியின்படி தேவ ஜாதி. ஏன்னா அதிதிக்கும் கஷ்யபருக்கும் திருவவதாரம் பண்ணினவர் வாமனமூர்த்தி. அதுக்கப்புறம் இருக்கிற அவதாரம் எல்லாமே மனுஷாவதாரம். பரசுராம அவதாரம், ஸ்ரீராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம். இதை தவிர ஏனே எத்தனையோ அவதாரங்கள். இந்த ஒரு அவதாரத்துக்கும் ஒரு சிறப்பு உள்ளது. அந்த சிறப்பை என்னன்னு பார்த்துப்போம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த சிறப்பை வச்சுட்டு தான் நம்ம விஸ்வரூபத்துக்கு போகணும். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறது இப்போ தசாவதாரத்தை. தசாவதாரத்திலேருந்து விஸ்வரூபத்துக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணுமோ இல்லையோ. அதுக்கு இந்த தசாவதாரத்தினுடைய சிறப்பு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அந்தந்த சிறப்பைத்தான் விஸ்வரூபத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். எந்த அவதாரமாகவும் பகவான் பிறந்திருக்கார். இப்போ மீனாக பிறந்தது, தண்ணீருக்குள்ளே இருக்கிறது. ஆமை நிலத்துலையும் இருக்க முடியறது. பன்றி நிலத்தில் ஓடவே முடியும். சிங்கம் மனுஷனாக கலந்துட்டார். அப்புறம் வாமனன் மனுஷ பிறவியாகவே இருந்துட்டார். அதுக்கப்புறம் ராமனுக்கும் கண்ணனுக்கும் சிறப்பு, கல்யாணம் பண்ணிண்டு குழந்தைகளை பெற்று ராஜ்யத்தை தொலைச்சு மனைவியை தொலைச்சு மொத்தம் நம்ம கதையாக இருக்கு பாருங்க. ஏன்னா இது இத்தனையுமே முன்னாடி இருக்கிற வாழ்க்கெல்லாம் கிடையாது சொல்லியோ. இப்போ மத்ஸ்யாவதாரமும் கூர்மாவதாரமும் வராகாவதாரமும் நிருசிம்ஹாவதாரமும் வாமனாவதாரமும் என்ன பண்ணாலோ நாம தான் அது எல்லாத்தையும் பார்த்து பண்ண முயற்சிக்க போகிறோமான்னு நிச்சயமாக இல்லை. ஆனால் பரசுராமாவதாரத்திலேருந்து, அதுக்குன்னு அதை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க, அதை பார்த்து முயற்சிக்க வேண்டாம். பரசுராமாவதாரத்தை மட்டும் விட்டுட்டோம்னா அப்புறம் ராமாவதாரத்திலேருந்து அவர் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்து செய்வோம் இல்லையோ. அதனால் அந்த அவதாரங்களுக்கெல்லாம் வேறு ஒரு சிறப்புக்காக அவதரித்தார்கள். நமக்கு ரொம்ப நெருக்கமான அவதாரங்கள். ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பூர்ண அவதாரம்னு படிக்கிறோம். ஏன்னா அவர் மனுஷனாக பிறந்து இத்தனை ஆண்டுகள்னு வாழ்ந்து கல்யாணமும் பண்ணிக்கொண்டு பேறுகளை அடைந்து பெண்ணு பிள்ளை அனைவரையும் பெற்று, இத்தனைக்கும் ராமனாவது பிள்ளை மட்டும்தான் பிறந்தார். ஆனால் கண்ணனுக்கு புத்திர பிராப்தியும் உண்டு, புத்திரி பிராப்தியும் உண்டு. ஆணும் பெற்றிருக்கார், பெண் குழந்தையும் பெற்றிருக்கார், ரெண்டுமே உண்டு. கடைசியில் கல்கியை பற்றி அந்த சரித்திரம் சொல்லப்படவில்லை. ஆனால் நமக்கு ரொம்ப நெருங்கின அவதாரங்கிறது பரசுராமனிடத்திலேருந்து ஆரம்பம். ராமனும் கிருஷ்ணனும் ரொம்ப நெருங்கின அவதாரம். பலராமனும் கிட்டத்தட்ட நெருங்கின அவதாரம் தான். இப்படி 10 அவதாரங்களே சின்னத்திலேருந்து ஆரம்பித்து பெரியது வரைக்கும் பெருமாள் மாற்றின்னு வந்திருக்கார். நடக்க முடியாத தண்ணீரில் இருக்கிற மீன்லேருந்து தொடங்கி சக்கரவர்த்தியாக இருக்கிற ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வரை இதிலிருந்து அது வரைக்கும் போயிருக்காரோ இல்லையோ. இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பிரசித்தமாக இருக்கக்கூடிய கருத்து ஞாபகத்துக்கு வரலாம். இப்படி என் சொல்ல போகிறது அந்த கருத்து தப்புங்கிறதுக்காக தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னால் அந்த கருத்து என்னென்னால், இது இப்படி பரிணாம வளர்ச்சியை காட்டுறதுக்காக பகவான் அவதரித்தார்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையோ. ஆனால் அது வைதிகர்கள் ஒத்துக்கொள்ளாத கருத்து. ஏங்கிறத சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. பரிணாம வளர்ச்சின்னு சொல்லணும்னா அப்போ முதல்ல குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்ங்கிறத ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கொண்டா தான் பரிணாம வளர்ச்சிங்கிற விஷயத்தை நம்ம பேசவே முடியும். புதுசாக அறிவியல் விஞ்ஞானிகள் கூடி ஒரு முடிவு சொல்லியிருக்கா, குரங்கிலிருந்து வந்தவன் இல்லையாம். இது இல்லைங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது, இருக்குங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் வேதங்கள் அதை ஒத்தே கொள்ளாது. எதற்கு நாம் இப்போ குரங்குகளிடத்திலேருந்து பிறக்க வேண்டும்? மனிதன் மனிதனாக பிறக்கிறான், கர்மாதீனமாக சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். ஒரே ஆத்மா தான் செஞ்சிருக்கிற கர்மத்தினால மனிதனாகவும் பிறக்கலாம், வேறு பிறவியில் குரங்காகவும் பிறக்கலாம், வேறு பிறவியில் சிங்கமாகவும் பிறக்கலாம். அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கே தவிர, அப்போ மனிதர்கள் அத்தனை பேரும் குரங்கா இருந்து அத்தனை பேரும் மனிதர்கள் ஆயிருக்கணும்னால் அதுக்கப்புறம் இந்த மனிதனாக இருந்துவிட்டு அப்புறம் என்னவாவா சொல்லுங்க? இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறத ஒன்று ஒத்துனுட்டோம்னால் சரி, குரங்கா இருந்தோம், குரங்குதுலேருந்து மனுஷனாயிட்டோம். இப்போ மனுஷனாயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? குரங்கிலிருந்து மனிதன்னு சொன்னால் அவள் சொல்கிறதெல்லாம் உடல் ரீதியானதை பற்றி. உடல் இப்படி இருந்திருக்கு, குனிஞ்சு நடந்திருக்கா, கொஞ்சம் நிமிர்ந்து நடந்திருக்கா, அப்புறம் நிமிர்ந்து நடந்திருக்கா, நம்ம கீழே இன்னொரு வால் மாதிரி ஒட்டின்னு இருக்கிற ஒரு எலும்பு துண்டு கூட இனிமேல் கீழே இருக்குது. இதெல்லாம் நம்மளும் படிச்சிருக்கோம் இல்லையோ. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போனோம்னால் அப்போ இனிமே எப்படி நிமிர்ந்து நடக்க போகிறோன்னு வரும் தெரியாது. அப்போ குரங்குக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு வரும் தெரியாது. அதனால் குரங்கும் உண்டு, மனிதனும் உண்டு, எப்போதுமே உண்டு. உலகம் படைக்கப்பட்ட நாள்லேருந்து அத்தனை பிறவிகளுமே உண்டு. பட்டாம்பூச்சியும் உண்டு, மாடும் உண்டு, ஆடும் உண்டு, அண்டத்திலேருந்து பிறந்தது உண்டு, கர்ப்பத்திலேருந்து பிறந்தது உண்டு, பாலூட்டி உண்டு, நீரூட்டி உண்டு, ஏதுமே முதல்ல இருந்தே உண்டு. அதனால் பரிணாம வளர்ச்சியை காட்டுவதற்கெல்லாம் பகவான் இந்த அவதாரங்களை இந்த வரிசையில் பண்ணவில்லை.
அப்போ இந்தந்த அவதாரத்துக்கு என்னென்ன சிறப்புன்னு உங்களுக்கு தோணுமோ இல்லையோ. மத்ஸ்யாவதாரம்னு சொன்னால் அது வேதம் கொடுத்த சிறப்பு. பிரளய காலத்தில் வேதங்கள் அத்தனையும் மறைந்து போய் அது அழிஞ்சு போடாது இருக்கணுங்கிறதுக்காக பகவானே ஒரு பெரிய மத்ஸ்ய ரூபம் மீன் ரூபத்தில் வந்து ஒரு படகையும் கொண்டு வந்து நிறுத்தி சத்யவிரதன்கிற மனு, அந்த மனுவே அந்த படகுல வேதங்கள், ஓஷதிகள், சப்த ரிஷிகள் எல்லாரையும் அமர்த்தி தன்னை அமர்ந்துக்க சொன்னார். பிரளய காலம் முடிகிற வரைக்கும் அந்த மீனாக தானே பிறந்து ரட்சித்து கொடுத்தார். அப்போ வேதத்தை காத்து கொடுத்தது. இதுதான் பெருமானுடைய முதல் குறிக்கோள். பிரளய காலத்தில் வேதங்கள் எல்லாம் எங்கு போகும்? நம் பாரத தேசத்துக்கு ஆதாரமே வேதங்கள் தான். அது பிரளய காலம் வந்தால் போயிடுமானால், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று பார்ப்போமே. இது கடிகாரம் முன்னாடி வச்சிருக்காலும் இல்லையோ. இந்த பொருள் படைக்கப்பட்ட பிற்பாடு கடிகாரம்ங்கிற பேர் வந்துதா, இல்லை கடிகாரம்ங்கிற பேரை பார்த்துட்டு பொருளை படைச்சாளா? நீர் என்ன சுவாமி சொல்றீர்? பொருளை பார்த்து தான் படைப்பா. கடிகாரம் பண்ணியாச்சு, அதுக்கு அறுபத்தர் கடிகாரம்னு பேர் வச்சாருங்கிற மூலியோ. இந்த சொற்களெல்லாம் லௌகிக சப்தங்கள்னு ஞாபகம் வச்சுங்க. லௌகிக சப்தங்கள்னா உலகத்தில் நாம் வியாபகாரிக சப்தங்கள், உலகத்திலே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பல சொற்கள். நாற்காலி, விளக்கு, மண்டபம், பாதை, வண்டி, ஒலிபெருக்கி, பல்லக்கு, இதை போல இருக்கிற எல்லா சப்தங்களும் லௌகிக சப்தங்கள். ஆனால் அதே சமயம் பிரம்மம், தேவன், இந்திரன், பிரம்மா, ஜகத்து, சிருஷ்டி, சத்து, ஆத்மா, இந்த சப்தங்கள்லாம் வைதிக சப்தங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் லோகத்தில் விவகாரத்துக்காக பயன்படுத்துறது சில, இதை சொல்லச்சே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்குமே. அப்போ லோகத்தில் விவகாரத்துக்கு இந்த சப்தங்கள்லாம் நம்ம பிரயோஜனமே படுத்துறது இல்லைன்னு அர்த்தம். எப்போவான்னு வீட்டில் பிரம்மம், சத்து, ஆத்மான்னு பேசுகிறோமா? பேசுகிறதே இல்லையோ. அதை பேச ஆரம்பித்தா இப்போ அதுவும் லௌகிக சப்தமாயிடும். நம்ம வீட்டிலேருந்து பேசினா அது லௌகிக சப்தமாகும். அந்த அளவுக்கு நாம் நம்ம வழக்கத்தில் கொண்டு வரணும். நம்ம வீட்டிலே இப்போ கண்ணன், ராமன், கோவிந்தன், பிரம்மம், சிருஷ்டி, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. கார்த்தால் எழுந்தால் ஓடுறோம், ராத்திரியானா திரும்பி வரும். இத்தனை விழாக்கள் இங்கே பக்தி நடந்திருக்குனால் 18வது தடவை பக்தின்னா 18க்கு ரொம்ப முக்கியத்துவம். கீதையே 18, அதுக்கு மேலே அவரே அத்தியாயம் சொல்லலை. பருவங்களும் 18. திருக்கோட்டியூருக்கு ராமானுஜர் எழுந்துருளி திருமந்திரன் சரம ஸ்லோகம் பெற்றதும் 18 தடவை. எத்தனையோ 18கள். இங்கே ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரம் உற்சவம் அன்றைக்கி ராத்திரி நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் 18 முறை நடக்கும். அதுவும் 18 தான். அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கும் ஒரு அனுகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதனால் 18 தடவைங்கிறத இப்போ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்னா என்ன இருக்கணும்? நாம் நம்ம வீட்டிலே இனிமே நாமளே பிரம்மம்னுட்டும், கண்ணன்னுட்டும், ராமன்னுட்டும், சக்தின்னுட்டும் என்ன உண்டோ அதை பற்றி நாம் பேசி பழகணும். இது நடக்கச்சே மட்டும்தான் நம்ம பார்த்து பேசுவோன்னு இருக்கக்கூடாது. இப்போ யோக காலம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ. யோகத்தில் தியானத்தில் அமர்றோம், கொஞ்ச நாள் பெருமானை பற்றி நினைக்கிறோம், அரை மணி ஆறுது, அதுக்கு மேலே உட்காரத்துக்கு முடியாது. யாருக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இயலாது. ஆனால் எழுந்த பிற்பாடும் அவர் நம்ம ஞாபகத்திலே இருந்தால் தான் யோகம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம். உட்கார்றச்சே மட்டும் அவர் ஞாபகம் வருது, எழுந்துட்ட உடனே முழுவதுமாக அவரை மறந்து போய்டுறோம்னால் அப்போ யோகம் ஒழுங்காக பண்ணலேன்னு அர்த்தம். முதல் 3 மாதம் 6 மாதம் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் 6 வருஷமாக ஒருத்தர் யோகத்தில் ஈடுபட்டிருக்கார், ஆனால் கண்லேருந்து இப்படி எழுந்த உடனே பெருமாள் மறைஞ்சு போய்டுறாருனால் யோகம் சித்திக்காது, சரியாக பண்ணலேன்னு அர்த்தம். அதனால் இத்தனை பக்தி விழாக்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் நம் இல்லத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட சப்தங்களே அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிருக்கணும். குடும்பத்தோடு உட்கார்ந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது கணவனும் மனைவியும் குழந்தைகளும் சேர்த்து தாத்தா பாட்டியோட ஒரு அரை மணி 1 மணி நேரம் இதையும் பேசணும் இல்லையோ. அவரவர்கள் குழந்தைகளோட பொழுது செலவழிங்கோ. அந்த நாள்லெல்லாம் குழந்தை பெறுவா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஆனால் இந்த நாளில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறதே நாங்கள் பாதி தான் சொல்லிக் கொடுக்க முடியும், மிச்ச பாதி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் நீங்கள் பொழுது செலவழிக்கணும். அவவா சொல்கிறா, நீங்கள் இத்தனை மணிக்கு திரும்பி வந்துடணும், 2 மணி நேரமான குழந்தையோட செலவழிக்கணும், அதோட இதையும் கொஞ்சம் சேர்த்துங்களேன். அவள் சொன்னதையும் கேளுங்க, இதையும் சேர்த்துக்கலாம் இல்லையோ. ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரமான குழந்தைகளோட உட்கார்ந்து ராமனுடைய கதையோ கண்ணனுடைய கதையோ ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தை பற்றியோ பேசுவோம். பேசினாத்தான் அதனுடைய பயனே சித்திக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்? சப்தங்கள்லாம் இப்போ இது கடிகாரம்ங்கிற சப்தம், இதை வேத சப்தமாக வச்சுங்க. வேதத்தில் பிரம்மம்னு இருக்குது, ஜகத்துன்னு இருக்குது, சிருஷ்டின்னு இருக்கும் இல்லையோ. அந்த அனைத்து சப்தங்களும் தான் அழியாமல் இருக்கும். கடிகாரம் அழிஞ்சு போயிட்டாலும் சப்தம் அழியாது. ஜகத்தே பிரளயத்தில் சிக்கி தவித்தாலும் ஜகத்துங்கிற சப்தம் அழியாது. சிருஷ்டியே இல்லாத காலத்திலும் சிருஷ்டிங்கிற சொல் அழியாது. அது அத்தனையும் பிரம்மமாகிற பகவானுடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதை வைத்து கொண்டு தான் அடுத்து ஜெகத்தை அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி பிரம்மாங்கிற சொல்லு பிரம்மாவை விளக்கியிருக்குமோ
அதை வச்சுட்டு பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். எப்படி கிருஷ்ணஹாங்கிற சொல் இருக்குமோ அதை போல தானே பிறக்கிறார். எப்படி ஜெகத் இருக்கும்னு சொல்லப்படுறதோ அதை போல அதை சிருஷ்டிப்பார். எப்படி தேவலோகம் இருக்கும், மனுஷலோகம் இருக்கும், இந்திரலோகம் இருக்குமோ அதை போல சிருஷ்டிப்பார் என்பது தான் உண்மை. அதனால் பகவான் முதல்ல சாஸ்திரத்தை தான் கொள்கிறார். சப்தத்தை பார்த்து தான் பொருளை சிருஷ்டிக்கிறார்களே தவிர பொருள் வந்த பிற்பாடு அதற்கு பெயரிடுவதுங்கிறது வைதிக மரபில் கிடையாது. அதை சங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ 3 பேருமே ஏற்றுக்கல. முதல்ல வேத சப்தங்கள் இருக்கும், அந்த சப்தத்தை ஆதாரமாக கொண்டு தான் பொருட்கள் சிருஷ்டிக்கப்படும். ஏன்னா எத்தனை தடவை பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பித்தாலும் அதே மாதிரி பொருட்களை சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ. தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு ஒரு வேத வாக்கியம். எப்படி முன்னால் இருந்ததோ அப்பப்படியே பின்னால் சிருஷ்டிக்கப்படும். இதுக்குத்தான் மத்ஸ்யமூர்த்தி ஜாகிரதையாக வேதத்தை பாதுகாத்து கொடுத்தார். மத்ஸ்யாவதாரத்துக்கே சிறப்பு, வேதத்தை காத்தது வேத பிரதத்துவம்னு ஞாபகத்தில் கொள்க. கூர்மாவதாரத்துக்கு சிறப்பு. நான் இப்போ எந்த அவதாரத்தினுடைய கதையும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ கூர்மாவதாரம் மந்திர பர்வத்தத்தை தாங்கி கொடுத்தார். அப்போ ஜகத்தை தாங்கும் ஆதாரம் தான் ஜகத்து ஆதேயம். இந்த சம்பந்தத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஆதார ஆதேய சம்பந்தம். ஆதாரம்னு சொன்னால் தாங்குவது, ஆதேயம்னு சொன்னால் தாங்கப்படுவது. ஜகத்து தாங்கப்படுவது, பிரம்மம் தாங்குபவர். அப்போ தான் ஆதாரமாக இருக்கேன், ஜகத்து எனக்கு ஆதேயம், என்னால் தாங்கப்படுகிறது. அதைத்தான் கூர்மாவதாரம் பண்ணி காமிச்சார். ஒரு மலையை தாங்கி காட்டினார்னு சொன்னால் அதை போல் எல்லாவற்றையும் தாங்குகிறார்னு அர்த்தம். அதனால கூர்மாவதாரம் ஆதாரங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வராகாவதாரம், பலத்தை சொன்ன அவதாரம் வராகாவதாரம். எவ்வளவு பெரிய பூமாதேவியை பிரளய சாகரத்திலேருந்து தன்னுடைய கோரைப்பற்களால் குத்தி மேலே எடுத்தாரோ இல்லையோ. நான் நிலையேழ் மண்ணுந்தானத்தவே பின்னு நான் நிலையேழ் மலதானத்தவே பின்னு நான் நிலையேழ் கடல் தானத்தவே அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளேன்னு வராகாவதாரத்தை நம்மாழ்வார் பாடுறார். நிலமடந்த இடதன இடந்து புல்கி கோத்திட வைத்தொடி என் கோமான் கண்டீர் என்ன அற்புதமான அவதாரம். பூமாதேவி ஹிரண்யாட்சன்கிற அசுரன் ஒரு துணி மடிக்கிறாப்புல மடித்து சமுத்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். அவளை இடர்ந்தெடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய வராகாவதாரம். அப்போ பூமியை தூக்கி நிறுத்தணும்னால் தேகத்தில் எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும், எவ்வளவு பலம் இருக்கணும். அப்போ ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்களும் பிரம்மத்துக்கு ரொம்ப முக்கியமான குணங்கள். அதில் பலத்தை காட்டினது தான் ஸ்ரீ வராகாவதாரம். அனைத்தையும் தான் தாங்குகிறேன், அது கூர்மாவதாரம் சொல்லிட்டார். அனைத்தையும் நான் தூக்குகிறேன் பலமுடையவன், அதை வராகாவதாரத்தில் சாதித்தார். அடுத்தது ஸ்ரீ நிருசிம்மாவதாரம், பக்த ரக்ஷகன். அதான் அந்த அவதாரத்துக்கே சிறப்பு. யார் பக்தன் ஒரு குரல் கொடுத்தாலோ அப்படி கை காட்டினாலோ தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் தோன்றுவார். பக்தர்களை ஒரு நாள் விட்டு கொடுத்துட மாட்டார். தன் வார்த்தையே பொய்த்தாலும் பக்தர்களுடைய வார்த்தையை பொய்யாக விடமாட்டார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷணம் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா என்று சுகாச்சாரியர் பாகவத புராணத்தில் சாதிக்கிறார். சத்தியம் விதாத்தும், தன்னுடைய அடியவனுடைய வார்த்தையை உண்மையாக்கணுங்கிறதுக்காக அதோ ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம், அந்த பெரிய மண்டபத்தினுடைய தூணில் தோன்றினார். மிருகமாகவும் இல்லை மனிதனாகவும் இல்லை, நரத்தம் மிருகத்தம் கலந்து தோன்றினார். யார் வார்த்தையை உண்மையாக்கிறதுக்காக? முதல்ல பிரகலாதன், அவர் தானே இந்த தூணில் இருக்கிறாருங்கிறத கை காமிச்சார். இந்த தூணில் இருக்கிறானா உன் நாராயணன்னு ஹிரண்யகசிபு கேட்டான். உள்ளான், தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான், இன்னின்ன தூணிலும் உளன், அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அதை கேட்டு கோபப்பட்டு தன் முஷ்டியால ஓங்கி தத்தாட அதிபலம் வேக பலத்தோடே தூணை தட்டினான். பிளந்தது தூணும் புறப்பட்டது செங்கட்சியம். தூண் பிளந்தது, பிளந்த தூணுக்குள்ளேந்து சிங்கப்பெறான் தோன்றினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் அவதரித்தார், கொஞ்ச நாள் கழித்து தான் பூதனையை சம்ஹரித்தார். ராமன் அவதரித்தார், 12 வயசுக்குத்தான் தாட்டகையை கொன்றார். ஆனால் பிறந்த குழந்தை சண்டை போட்ட அவதாரம் நிருசிம்மாவதாரம் தான். இப்போ தானே பிறந்திருக்கார். எப்போ தூண்லேருந்து இப்போ பிறந்தாரோ குழந்தை சண்டை போட்டிங்கன்னு பார்த்துருக்கீங்களா? முதல்ல வராகப் பெருமான் ரொம்ப பெரியவராகவே பிறந்துவிட்டார், சண்டையிட்டார். மத்ஸ்ய கூர்மாவதாரத்துக்கு சண்டையே கிடையாது. இப்போ நிருசிம்மாவதாரம் சண்டை உண்டு, ஆனால் பிறந்த குழந்தையே உடனே சண்டையிட்டதோ இல்லையோ. நரசிம்ம பெருமான் ஹிரண்யகசிபு முடித்தார், பக்தனை ரட்சித்தார். தன் பக்தனான பிரகலாதனுடைய வார்த்தை உண்மையாகணுங்கிறதுக்காகவே தூணில் தோன்றினார். அது மட்டும் இல்லை, வேதத்தினுடைய வார்த்தை உண்மையாயிடுத்து. எங்கு முளன் கண்ணன்னு வேதம் சொல்கிறது இல்லையோ. எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பார்னு அந்த வார்த்தையை உண்மையாக்கணுமே.
அதுக்கு தான் இங்கும் இருக்கிறேன்னு தூண்லேருந்து தோற்று விட்டார். இப்படி ஒத்தத்தருடைய வார்த்தையை மெய்ப்பித்து கொண்டு பக்தர்களை ரட்சிக்க ஸ்ரீ நிருசிம்மனுடைய அவதாரம். அடுத்து வாமனாவதாரம், ரொம்ப குள்ளமான வடிவம். வாமனாங்கிற சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். வாமானி சுகானி நயதீதி வாமனஹா. வாமம்னா சுகம்னு அர்த்தம். வாமானி சுகானி நயதி, வாமத்தை சுகத்தை கொடுக்கிறார். தன் திருமேனியை தரிசித்தவனுக்கு அந்த அழகாலேயே பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்குறாராம். அவர் திருமேனி அழகு, அவர் நடந்த அழகு, அவர் புறப்படுறச்சே இப்போ பிக்ஷை எடுக்கணும் இல்லையோ. வாமனாவதாரம் எதற்காக? பிச்சை எடுத்து 3 அடி மண் வேண்டி அதிலேருந்து 2 அடியை உபயோகப்படுத்தி தன்னுடைய அண்ணனான இந்திரன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்க வேண்டும். மகாபலி சக்கரவர்த்திக்கு கை ஓங்கிடுத்து, தேவர்களுக்கெல்லாம் கை தாழ்ந்து போயிற்று. அதனாலே மகாபலி இவனுடைய 3 லோகத்தையும் இந்திரனுடைய சாம்ராஜ்யத்தை பறித்து போனான். அவனுக்கு உதார குணம், ரொம்ப ஔதாரியம், வள்ளல். அதனால் அவனை சட்டுன்னு கொன்னுடுறதுக்கு முடியாது. மேலும் சுக்கராச்சாரியர் வேற பிராமணோத்தம ரிஷி காத்து கொண்டு வருகிறார். இது இத்தனையும் தாண்டி அவனை ஜெயிச்சாகணும் இல்லையோ. அதுக்கு தான் இந்திரன் ஓடோடி வந்து பெருமானிடத்தில் பிரார்த்திக்க, நாமே உமக்கு தம்பியாக பிறப்போம், பிச்சை எடுப்போம், என்னை நானே குறைச்சிண்டாலும் சரி. இப்போ நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணி கொடுன்னு கேட்குறா, சிபாரிசு பண்ணுன்னு கேட்குறா, ஏதோ அப்படி கூப்பிடுவோம் சொல்லுவோம், பண்ணால் நடந்தது இல்லைன்னா இல்லை. பிச்சையெல்லாம் எடுத்துன்னு போவோமாண்ணா, அதெல்லாம் பண்ண மாட்டோம். அவ்வளோ தூரம் நம்மளே குறைச்சிப்போமா? மாட்டோம், குறைச்சிக்கவே மாட்டோம். இல்லை, இப்போ பிரம்மச்சாரியாக போகிறார் பகவான். எப்பவும் லக்ஷ்மி தேவியை திருமார்பை விட்டு நகர்த்தாதவன். வரும்போது எப்போதும் திருமால் திருமால் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் எழுந்துடுறார். அதனால் அவளை விடணுமே. அதுக்காக ஒரு பெரிய மாந்தோலை எடுத்து தன் மார்பை மூடிண்டு அவள் கண்ணப்படாத அளவுக்கு மறைச்சின்னு போனாராம். தாயாருக்கு கொஞ்சம் கோவம்தான். அது எதுக்காக நீர் இப்போ மாந்தோலை போட்டு நம்ம மறைக்கிறது? நாம் இருக்கிற இடம், நான் இருக்கிறச்சே ஏன் மறைத்தீர்னா? ரொம்ப சாமர்த்தியமாக பெருமாள் பதில் சொல்லிட்டார். நீர் இருக்கிற இடம் அந்தப்புறம் இல்லையோ, அந்தப்புறத்துக்கு திரை போடணுமா இல்லையா? அதுக்காகத்தான் இப்போ திரை போட்டிருக்கேன். இந்த வேதாந்த தேசிகன் சாதித்தார். பிக்ஷோஜிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாகான்னுட்டு. அதுக்கு மேலே அவளால் பேச முடியல. ரொம்ப வசத்தியாக அவர் பதில் சொல்லிவிட்டாரோ இல்லையோ. அதனால பேச உண்மை என்ன? அவள் அனுகிரகம் கட்டாட்சம் அவனுக்கு கிடைச்சுட்டா சொத்தை வாங்க முடியாது. இதுக்காக அவளை மறைச்சுட்டார். அவர் மறைத்து கொண்டு மகாபலியின் இடத்துல போனார். 3 அடி மண்ணு வேண்டினார். நாம் பிச்சை எடுக்கவும் போக மாட்டோம். உயரமாக இருக்கிற பெருமாள் குள்ள வடிவத்தோட நிச்சயமாக வர வேண்டாம். தான் நித்திய கிரகஸ்தனா லக்ஷ்மி விசிஷ்டனா இருக்கிறவன் அவளை மறைத்து கொண்டு போகவும் வேண்டாம். இது இத்தனை எதுக்கு பண்ணார்னால், தன் சொத்தை இழக்கிறதுக்கு எக்காரணம் கொண்டு சம்மதிக்க மாட்டார்னு அர்த்தம். இது அவருடைய சொத்து லோகம். அந்த லோகத்தை இன்னொருத்தர்னு சொன்னால் அதை விட்டுடுவோமா? அதை உடனே ஒரு காணி நிலம், பெரிய நிறைய ஏக்கராவா ஒருத்தர் சொந்தக்காரர் 500 வேலி நிலம் வச்சிருக்கார். அதில் ஏதோ 10 அடிக்கு 10 அடி யாரோ ஒருத்தர் அந்நியர் ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டார். நீதிமன்றத்துக்கு போறார் வரார், 20 வருஷம் ஆச்சு. அதை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு சாமி செலவழிச்சீர்? பக்கத்தில் இருக்கிற நிலமெல்லாம் வித்தாச்சு. அவ்வளோ தூரம் ஆச்சு, செலவழிச்சிட்டோம். இப்போ என்ன சாதித்தீர்? அந்த நிலம் 10க்கு 10 என்னதுன்னு சாதிச்சுட்டேன். இதுக்கே நமக்கு எவ்வளவு இருந்தால் பகவான் ஒரு காணி நிலத்தை விட்டு கொடுத்துருவாரா? யாரோத்த 3 லோகம் தன்னுதுன்னு சொன்னால், அப்போ தனக்கு இருக்கிற ஆளுமை, தனக்கு இருக்கிற நியந்திருத்தம், சக்கரவர்த்தியான தன்மைக்கு குறையோ இல்லையோ. யாருமே ஒரு துளி நிலத்தை கூட விட்டே கொடுக்கக்கூடாது. இது 2 சொல்லுவா. பிராமணனுக்கு ஆசை இருந்தால் கேட்டான், க்ஷத்ரியனுக்கு ஆசை இல்லைன்னா கேட்டான். க்ஷத்ரியனாக இருந்தால் காப்பாற்றிகிட்டே இருக்கணும், நிலம் வேணும்னு சொல்லணும். நம்ம அப்படி இப்போ இந்த மூலையில் கொஞ்சம் நம்ம நாட்டில் காணும், இந்த மூலையில் காணும்னு இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளோதான், நாடே காணப்படும். அதனால தான் ஜாகிரதையாக அரசாங்கம் பார்த்துக்கிறது, எங்கேயும் எதையும் விட்டுடக்கூடாது. ஒரு துளி யாரானு ஒரு காலடி எடுத்து வச்சோம் உடனே பெரிய சத்தம்லாம் வருதுன்னா எதுக்கு? இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பார், தன் சொத்து என்னவானாலும் போகக்கூடாதுங்கிறதுக்காக.